ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா கதறி அழுகுறாங்க. ஏன் எனக்கு என்னாச்சு? விஜய் பாரதி ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்லைங்க. ஏங்க கனி ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்லைங்க. பிக் பாஸ் ஏதாவது கலாச்சாரம் இல்லைங்க. அப்படி எதுக்குங்க அழுகுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை பார்த்து அழுதுட்டாங்க. என்ன விஷயம் அப்படி பார்த்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவியஸா இல்லை ஆமாம் அவங்க தான் இன்றைக்கி வின்னு. நேற்று அவங்க தான் வின்னு. அதுக்கு வந்து ரிவார்டாக வந்து சாக்லேட் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு ரிவார்டாக வந்துட்டு பிரியாணி கொடுத்தாங்க. அதாவது அங்கே ரிவார்டு கொடுக்கும்போது இந்த அம்மா கூடயே போயிடறாங்க. இன்னமும் இந்த அம்மாவும் அந்த டீமில் இருக்கிற மாதிரி. இதுவும் முதல் அசிங்கம். அவ்வளோவே பண்ணக்கூடாது. அப்படி இந்த மாதிரி ஷேர் பண்ணாங்கன்னா அப்போ மற்றவங்களாம் வந்து நான் கேனையாண்ணா புரியுதுங்களா? ஆனால் அங்கே வந்து கமருதீன் பண்ணுற வேலை சரிங்களா. இவங்க உள்ளே போனாங்க, பிரியாணி பார்த்தாங்க, செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அழுவு வந்துருச்சு போல இருக்குது. இது ஒரு சில பேருக்கு இருக்குது அந்த ஒரு ஆசை. இப்போ வந்துட்டு நம்ம பிரியங்கா சீசனில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிக் பாஸ் அனுப்பிச்சிட்டே இருந்திருப்பாப்புல. இப்போ அதேமாதிரி இந்த பிரியாணியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு அழுகை வந்துருச்சு. அங்கே ஒரு அழுகை போட்டாங்க. உடனே நீ இன்னமும் ஏமா அழுகுற, இந்தா உனக்கு பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து எஃப்ஜிஎம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு நம்ம இந்த கிச்சன் ரூம் நின்று சொல்கிறாங்க, அதாவது இன்றைக்கி நான் எப்படி ஹாப்பியாக இருக்கேன்னா, ஒரு பீச்சில் போயிட்டு அப்படியே படுத்த எப்படி இருக்கும், சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கேன்னு. ஸோ ஒரு சில பேருக்கு அது ஒரு ஆசை. அந்த பிரியாணி சாப்பிட்டா அவங்க ஜாலியாகிடுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து விளையாண்டா ஜாலியாகிடுவாங்க. ஒரு சில பேர் சிரித்து பேசினா ஜாலியாகிடுவாங்க, மனசை விட்டு பேசினா ஜாலியாகிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு கஷ்டத்தில் வர இருந்தாங்க. என்னென்னா காலையிலேருந்து நான் நிறைய வேலைகள் பண்ணேன், ஆனால் கடைசியில் எங்கள் டீமுக்கு வெறும் ஒரு காயின் தான் கொடுத்தாங்க சாண்ட்ரா டீமு அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் வேறு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க தெரியலன்னா அவங்களும் ஒரு சில பிளான்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அரோரா பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட கேமே சரியில்லை. ஆனால் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்னென்னா அந்த பாட்டு கொஞ்சம் பாயிண்ட்டு கொஞ்சம் அதில் செம்ம மாசாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.